வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் அவர்கள் சொன்ன ஒரு திருமந்திரம் பாடல். அதாவது நம்ம எப்பவுமே உடலை நம்ம எதுக்காக நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த உயிரானது இந்த உடலில் நீண்ட நாட்கள் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடைசி வரிகள் பார்த்தீங்கன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்போது உடம்பை வளர்க்கறதுனால தான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால உயிரானது உடம்பில் நீண்ட நாட்கள் தேங்கிருச்சு அப்படின்றது சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது உயிரற்ற உடலை பிணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஆன்மாவுக்கும் உயிருக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாவானது உயிரை பயன்படுத்தி செயல்களை செய்ய வைக்குது. அதுதான் ஆன்மாவுடைய வேலை. அப்போ இந்த உடல் தகுதியற்று இழந்து போயிடுச்சு, தகுதியற்றதாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரும் போயிடும், ஆன்மா வெளியே போயிடும். இந்த ஜீவசமாதி அடையிறது பார்த்தீங்கன்னா, உயிர் உடம்புலேயே இருக்கும், ஆன்மா வெளியே போயிடும். அப்போ நார்மல் சாதா சமாதி நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா உயிரும் போயிடும், ஆன்மாவும் போயிடும். சரிங்களா? அப்போது ஆன்மாவுக்கு இந்த உடலானது ஒரு கூடு போல், ஒரு கிளியை பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறது போல் இந்த ஆன்மாவானது உடலில் சிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த கூண்டை எடுத்துகிட்டு போய் அந்த கிளியை நம்ம ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு வெட்ட வெளியிலையோ நம்ம திறந்து விடுறது போல், நம்ம ஆன்மாவானது இந்த ஆன்மான்றது எல்லாத்துக்குள்ளே இருக்குது, அந்த சோல்ன்றது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அந்த சோல் தான் செயல்களை செய்ய வைக்குது, மரம் செடியை வளர வைக்குது, புழுவை சாப்பிட வைக்குது. அந்த மாதிரி அந்த உணவு சங்கிலியில் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வாழ வைக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கிறதே அந்த சோல்ன்றது தான். அந்த சோல் தான் இறை சக்தி. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நத்திங்னஸ்லேருந்து வந்துச்சு. சரிங்களா? இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ, இல்லை அல்ல இன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோரினே பிறப்பது இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவவாக்கிய சித்தர் அவர்கள் சொல்லியிருப்பார். அதாவது இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவவாக்கிய சித்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நத்திங்னஸ் தான் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு தாயோட கருவறையிலிருந்து அப்பாவுடைய விந்து சக்தியும் அம்மாவுடைய நாத சக்தியும் ஒன்றிணைந்து தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய உருவமாக உருவாகி நம்ம இவ்வளோ பெரிய உருவமாக இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போது இதுக்கு அதுபோல தான் பார்த்திங்கன்னா இந்த உலகமும் அண்டங்களும் பேரண்டங்களும் பால்வெளி அண்டம் போல் பல கோடி அண்டங்களை சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை தாண்டி நிலை தான் பார்த்திங்கன்னா சுத்த வெளின்னு சொல்லுவாங்க. அசையும் அனைத்தும் சக்தி நிலை, அசையாது இருக்கக்கூடிய நிரந்தர சத்து நிலைன்னு சொல்லுவாங்க. சத்து அப்படின்னா உண்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த நிலை தான் பார்த்திங்கன்னா இறை சக்தி, சுப்த வெளின்னு சொல்லுவாங்க. சுப்த வெளி தெய்வம்னு சொன்னால் சிவத்தலம் சக்தி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அந்த ஒரு நிலையிலிருந்து தான் வந்தோம். அந்த நிலைக்கு நம்ம திரும்பி போகக்கூடியதான் மனிதனாக நம்ம பரிணாமம் அடைஞ்சிருக்கிறோம். இந்த இயற்கை நம்மளை நாமே தன்னைத்தானே உணர்வதற்காக தான் பார்த்திங்கன்னா ஓர் உயிராக பிறந்தது தாவர இனமாக பிறந்தது கிடைக்கல, ஈருயிராக புழு இனமாக பிறந்தது கிடைக்கல, 3 உயிராக பூச்சி இனம், 4 உயிர் ஊர்வன ஜந்துக்கள், 5 உயிர் மிருகமாக பிறந்து கிடைக்கல. ஆனால் மனித பிறவியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த நிலையை உணர முடிஞ்சது. அப்போது மனித பிறவியாக பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மா தான் வந்ததன் நோக்கத்தை உணர்ந்து ஆன்மா எங்கே வந்துச்சோ அங்கேயே போய் சேர்ந்துருச்சு. சரிங்களா? அப்போ அப்படி உணர்ந்தவங்களை தான் பார்த்திங்கன்னா சித்தர்கள்னு சொல்கிறோம். சித்து அப்படின்னு அறிவு. அப்போ அந்த சித்து நிலையை முத்தி போனவங்க தான் பார்த்திங்கன்னா, சித்து நிலையை அடைஞ்சவங்க தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க சித்தர்கள்னு சொல்கிறோம். அப்போ நம்மள மாதிரி சாமான மனிதர்களை தான் பார்த்திங்கன்னா தவம் செஞ்சு தியானம் தவமாகும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆன்மா தான் வந்ததன் நோக்கத்தை உணர்ந்து ஆன்மா மட்டும் போய் என்ன இறைநிலையோடு கலந்துடும். இப்போ இந்த இறைநிலையோட கலக்கிறது தான் பார்த்திங்கன்னா கலந்த மனிதர்களை ஜீவசமாதியை அடைய வச்சுருவாங்க. சரிங்களா? அப்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்வின் முக்கியமான நோக்கமே பார்த்திங்கன்னா இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி பிறப்பு இறப்பு இல்லாத பேரின்ப பெருவாழ்வு அடையிறது தான் நம்ம முக்கியமான நோக்கமாக இருக்கும். சரிங்களா? அதோட இன்றைக்கான ஒரு இதை நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.